சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. இறுதி கட்ட திருப்புதலுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பயிற்சியானது கொடுக்குறோம். அதுல குறிப்பாக யூனிட் 9 இருக்கக்கூடிய டாபிக் நாட்டுப்புறவியல். இந்த நாட்டுப்புறவியல்ல இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து இந்த பகுதியில உங்களுக்கு 200 வினாக்கள் வரைக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இந்த 200 வினாக்களுமே மிக முக்கியமான பகுதி. இதுல எவ்வளவு வினாக்கள் உங்களுக்கு தெரியுதுங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பிஜிடிஆர்பி தமிழ்ல முதுகலை பட்டதாரி தமிழ் ஆசிரியராக பணியாற்றணும் சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இறுதி கட்ட ரிவிஷனுக்கான கொஸ்டின் பேங்க் நம்ம சுபிக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம். இந்த கொஸ்டின் பேங்க் ஆனது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20,000 வினாக்களாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய ஓரிரு நாட்கள்ல இந்த வினாக்களை 25,000 நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறோம். அப்ப ஆல்ரெடி வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த 5,000 வினாக்கள்ங்கிறது வாட்ஸ்அப்ல நம்ம குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இந்த பிஜில தமிழ்ல பணிக்கு சேர்வதற்கான இறுதி கட்ட ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் ரிவிஷன் ஒன்லைனர் சுபிக்குழுவின் சார்பாக உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி எஜுகேஷன் மெத்தடாலஜி, இதுலயுமே உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ஜிகேக்கு கொஸ்டின் பேங்க்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. இன்றைய பகுதி நாட்டுப்புற கலைகளும் கைவினை பொருட்களும் நம் வாழ்வோடு இணைந்து விட்டன. நம்முடைய இல்லங்களிலும் திருவிழாக்களிலும் சடங்குகளிலும் அழகுணர்ச்சியுடன் ஜாதி மத பேதமின்றி காணப்படுகின்றன என்று கூறியவர் ஜஸ்வின் தமிஜா. ஆப்ஷன் ஏ. நச்சினார்க்கினியர் எந்த கூத்தினை பற்றி குறிப்பிடுகிறார்? நச்சினார்க்கினியர் குறிப்பிட்ட கூத்தானது கலை கூத்து. புராண கதைகளின் அமைப்பு மனித மனதின் ஆழ் மனதிலிருந்து வந்தது என்று கூறியவர் லெவிஸ் டிராய்ஸ். வில்லுப்பாட்டில் டோலக், ஹார்மோனியம் ஆகிய கருவிகளை புகுத்தி புதுமை செய்தவர். வில்லுப்பாட்டுல புதுமை செய்தவர் சாத்தூர் பிச்சைக்குட்டி. மனிதனின் தொடக்க நிலைகளை பற்றியும் தோற்றங்களை பற்றியும் கூறுவன. புராண கதைகளில் காணப்படும் நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன என்று கூறியவர் மர்ஷியா எலியட். மர்ஷியா எலியட் என்பவர். அடுத்த வினா பாருங்க. வில்லுப்பாட்டினை நாடெறிய செய்த பெருமை யாரை சாரும்னா NS கிருஷ்ணன். NS கிருஷ்ணனை சாரும். வில்லுப்பாட்டை நாடெறிய செய்த பெருமை NS கிருஷ்ணனை சாரும். புராண கதைகளை சமுதாயத்தின் தனி உரிமை பத்திரம் என்று கூறியவர் மாலினோவாஸ்கி. ஆப்பிரிக்க நீக்ரோ மக்களின் தேசிய விளையாட்டு என மாநிலவியலாளர்கள் குறிப்பிடுவது பல்லாங்குழி. விழா என்னும் திறந்த வாசல் வழியேதான் நம் நாட்டு மக்களை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறியவர் தாகூர். கபடியை மராட்டிய மொழியில் எவ்வாறு அழைப்பர்னா குடுடுடு. மதுரை மாவட்டம் ஆலவாய் நல்லூரில் ஆடி மாதம் நடைபெறும் திருவிழா மொந்தையன் திருவிழா. ஆப்ஷன் பி, மொந்தையன் திருவிழா. சமுதாய மாற்றத்தின் விளைவாக பயிற்சிகள் காலப்போக்கில் விளையாட்டுகளாக பரிணமித்தன. விளையாட்டு எல்லா மனித இனங்களிலும் பண்பாட்டிலும் காணப்படும் ஒன்றாகும். கலை, மொழி, சமயம் போன்று விவரிக்க இயலாத சிக்கல் வாய்ந்த ஒன்றாகும் என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் ராபர்ட் ஏ ஜியார்ஜ். ராபர்ட் ஏ ஜியார்ஜ் என்பவர். ஆப்ஷன் டி,
ராபர்ட் ஏ ஜியார்ஜ். முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விழாவானது பங்குனி உத்திரம். கல்வி உளவியலும் சமூகவியலும் என்ற நூலின் ஆசிரியர் சந்தானம் என்ற நூலின் ஆசிரியர் சந்தானம். கல்வி உளவியலும் சமூகவியலும் என்ற நூலின் ஆசிரியர் சந்தானம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கொண்டாடப்படக்கூடிய விழா எது? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கொண்டாடப்படக்கூடிய விழாவானது மாசி மகம். ஆப்ஷன் பி மாசி மகம். தமிழர்களது வாழ்வில் முக்கிய இடம் பெற்றுள்ள சகுனங்களுள் ஒன்று பள்ளி சொல்லுதல். இயற்கை தோற்றங்களாகிய பொருட்களாகிய கதிரவன், மதி, மழை, மின்னல் முதலான பொருட்களை கண்டு ஏற்பட்ட வியப்பு, அதிர்ச்சி, அச்சம் என்னும் உள்ளத்து உணர்ச்சிகளே சமயம் தோன்ற காரணமாயின என்பது யாருடைய கூற்று? மேக்ஸ் முல்லர். ஆப்ஷன் பி மேக்ஸ் முல்லரின் கூற்று. நெடுநகர் வரைப்பின் விளக்கும் நில்லா என்ற வரியின் மூலம் சுபகாரியம் பற்றி பேசும்போது விளக்கு அணைதல் என்பது நல்ல சகுனம் இல்லை என்பதை குறிப்பிடக்கூடிய இலக்கியம் கீழ்கண்டனவற்றில் எது? குறிப்பிடக்கூடிய இலக்கியமானது ஆப்ஷன் ஏ புறநானூறு. அஞ்சுவரு குறாஅல் குறளும் தூற்றும் என்ற வரி இடம்பெற்றுள்ள இலக்கியம் புறநானூறு. சென்றவர் உள்ளிய தன்மையர் போலும் அடுத்தது ஒள்ளிய தும்மல் வரும் என்று தும்மலை பற்றி குறிப்பு தரக்கூடிய இலக்கியமானது ஐந்திணை எழுபது. இயற்கையிடம் மரணத்திற்கு பின்வரும் நிலையிடம் மனிதன் கொண்டாட அச்சமே வழிபாட்டிற்கு மனிதன் கொண்ட அச்சமே வழிபாட்டிற்கு அடிப்படை காரணம் என்று கூறியவர். இயற்கையிடமும் மரணத்திற்கு பின்வரும் நிலையிடமும் மனிதன் கொண்ட அச்சமே வழிபாட்டிற்கு அடிப்படை காரணம் என்று கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். பாக்கத்து விரிச்சுக்கு வழங்கும் வேறு பெயர்களுள் மாறுபட்டது வாய்ப்பு சொல். பாக்கத்து விரிச்சுக்கு வழங்கும் வேறு பெயர்களுள் மாறுபட்டது வாய்ப்பு சொல். அஞ்சுவரு குறாஅல் குறளுந்தூற்றும் என்ற வரியின் மூலம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை என்ன? உணர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையானது குகை அலறினால் சாவு வரும். கனாநூல் பற்றி குறிப்பு தரும் உரை ஆசிரியர் யார்? கனாநூல் பற்றி குறிப்பு தரக்கூடிய உரை ஆசிரியர் அடியாருக்கு நல்லார். கனாநூல் பற்றி குறிப்பு தரக்கூடிய உரை ஆசிரியர் அடியாருக்கு நல்லார். ஆலன் டாண்டில்ஸ் டாண்டிஸ் ஆலன் டாண்டிஸ் நாட்டுப்புற நம்பிக்கையை எத்தனை வகைகளாக பகுத்து ஆராய்கிறார்னா 3 வகைகளாக. நாட்டுப்புற தெய்வங்கள் நாட்டுப்புற மக்களோடு ஒன்றி காணப்படும் சக்தியாக விளங்குவதோடு அல்லாமல் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுப்பதால் கிராமப்புற தெய்வங்கள் கிராம மக்களுக்கு ஒரு பாதுகாவலாக வழிகாட்டியாக இழைத்து காணப்படுகிறது என்று கூறியவர் டாக்டர் கைலாசபதி. ஆப்ஷன் பி. தோற்றம் பற்றிய காரண காரிய விளக்க கதையே புராணம் என்று கூறியவர் ஆண்ட்ரூ லாங். ஆண்ட்ரூ லாங். புதுச்சேரி பகுதியில் வாழும் மீனவர்களால் ஆடப்படக்கூடிய ஆட்டம் இது. புதுச்சேரி பகுதியில் வாழக்கூடிய மீனவர்களால் ஆடக்கூடிய ஆட்டமானது பொடிக்களி ஆட்டம். ஆப்ஷன் சி பொடிக்களி ஆட்டம். பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களின் மித் பற்றிய விளக்கங்களை தொகுத்து அளித்தவர் ஜி.எஸ். கிரீக். களியல் ஆட்டத்தினை களலடி என்று வழங்கக்கூடிய இடம் எதுனா நெல்லை மற்றும் குமரி. நெல்லை மற்றும் குமரி. சரியா? அடுத்த வினா பாருங்க. தொன்மங்கள் உண்மைகளின் புகலிடம், கருத்துக்களின் வாழ்விடம், எண்ணங்களின் வரலாற்று பெட்டகம், நினைவுகளின் களிமுனை என்று கூறியவர் கேம்பல். 8 முதல் 12 நபர்கள் ஆடும் ஆட்டம், நீதிக்கதை, ஸ்தல வீரர்களின் வரலாறுகளை
கதையாக பாடப்படும் ஆட்டமானது சக்கை ஆட்டம். மூதாதையர், தெய்வம் போன்ற கதாபாத்திரங்கள் காலத்தாலும் இடத்தாலும் மிக நெருக்கமானவை. புராண கதைகள் மெய்ப்பொருள் மூல ஆராய்ச்சி தன்மை பற்றியன. வாழ்க்கை பிரபஞ்சம் போன்ற இயல்புகளையும் விளக்குகின்றன என்று குறிப்பிட்டவர் எட்மண்ட் லீக். சக்கை என்பதன் பொருளானது மரத்துண்டு. சக்கை என்பதன் பொருள் மரத்துண்டு. ஒரிஷாவில் வாழும் கோண்டு பழங்குடி மக்கள் தங்கள் இனத்தவரில் ஒருவனை கொன்று அவரது இரத்தத்தை நிலத்தில் விட்டால் விளைச்சல் பெருகும் என்று நம்புகின்றனர் என்று கூறியவர் டாக்டர் சு சக்திவேல். இளம் பிராயம் விளையாட்டுக்காக அமைந்தது என்ற கூற்றினை அடிப்படையாக கொண்ட கொள்கை கீழ்கண்டனவற்றுள் எந்த கொள்கை? ஆயத்த கொள்கை. மொத்தம் பாத்தீங்கன்னா 4 கொள்கையானது கொடுத்திருக்கோம். 1 மிகை ஆற்றல் கொள்கை, 2 புனராக்க கொள்கை, 3 பொழுதுபோக்கு கொள்கை, 4 ஆயத்த கொள்கை. சோ இந்த 4ல ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ஹோலியும் தீபாவளியும் நெருப்புக்கும் விளக்குக்கும் மதிப்பு அளிக்கும் தலை சிறந்த கொண்டாட்டங்கள் என்று குறிப்பிட்டவர் வில்லியம் குரூக். பல்லாங்குழி என்பதற்கு தமிழ் பேரகராதி எவ்வாறு விளக்கம் தருகிறதுனா 14 பிளஸ் குழி. கார்த்திகை தீபத்தை தீப ஒளி என்றும், கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் என்றும், நெருப்புக்கு உரியது என்றும், உழவு தொழில் பார்ப்பட்டது என்றும் கூறுபவர் துபாய்ஸ். கீழ்கண்ட கூற்றினை கவனிக்க. சடுகுடு விளையாட்டினை பழந்தமிழர் விளையாட்டு என்பர். கூற்று 2 பளிஞ்சடுகு பளிஞ்சடுகுடு, பளிஞ்சடுகுடு, கபடி என்று பல பெயர்கள் உண்டு. இரண்டுமே சரியான கூற்று. கணேஷ் சதுர்த்தி எங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுனா மகாராஷ்டிராவில். ஷில்லர் மற்றும் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆகியோர் விளக்கிய கொள்கையானது மிகை ஆற்றல் கொள்கை. அப்ப மிகை ஆற்றல் கொள்கையை விளக்கியவர்கள் கேட்டா ஷில்லர் மற்றும் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆகியோர் விளக்கிய கொள்கை மிகை ஆற்றல் கொள்கை. சரியா? சோ இது முக்கியமானது, மிகை ஆற்றல் கொள்கை. பிட்டு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய மாவட்டம் எது? மதுரை. போரின் செயல்பாடு விளையாட்டுகளிலும் இருப்பதால் பழி சடுகுடு என்று வந்திருக்கலாம் என்று கூறுபவர் எஸ் நவராஜ் செல்லையா. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துடன் தொடர்புடைய விழா கீழ்கண்டனவற்றில் எதுனா பிட்டு திருவிழா. விளையாட்டுக்கு பெயர் வந்தது எப்படி என்ற நூலின் ஆசிரியர் எஸ் நவராஜ் செல்லையா. எகிப்து நாட்டு நைல் நதி தீரத்தில் நைல் நதி நீரை கால்வாய்களில் விடுவதை பெரிய விழாவாக கொண்டாடுவர். அத்தகைய விழாவுடன் ஆடி 18ஆம் பெருக்கினை ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் யாருன்னா கிருட்டிணசாமி, கு கிருட்டிணசாமி. ஆப்ஷன் சி. சிலம்பாட்டத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் குறித்து நூல் எழுதியவர், சிலம்பாட்டத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் குறித்த நூல் எழுதியவர் ஜே டேவிட் மேனியல் ராஜ். சோ அடுத்த பகுதி பாருங்க. சீவக சிந்தாமணி, பெருங்கதை ஆகிய இலக்கியங்களில் எந்த கைவினை பொருட்கள் குறித்த குறிப்புகளானது காணப்படுகிறதுனா நெசவு கலை. கிருஷ்ணய்யர் நாட்டுப்புற கலைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கிறார்? 3 வகைகளாக பிரிக்கிறார். தென்னங்கீற்றுகளை கொண்டு அழகான பந்தல் அமைக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். நாட்டுப்புற கலைகளை 6ஆக பகுத்தவர் பி சாம்பமூர்த்தி. ஆப்ஷன் ஏ பி சாம்பமூர்த்தி. நெல்மணி, ஏலக்காய் கொண்டு அழகுற மாலை தொடுக்கும் மாவட்டமானது எதுனா தஞ்சாவூர் மாவட்டம்.
நாட்டுப்புற கலைகள் மூன்றாக பகுத்தவர் டி பானர்ஜி. எந்த நாட்டின் வழியாக இந்தியாவிற்குள்ளே தோற்பாவை கூத்து வந்ததாக கூறுவர்? இந்தோனேஷியா. இந்த இந்தோனேஷியா நாட்டின் வழியாக இந்தியாவிற்குள்ளே தோற்பாவை கூத்து வந்ததாக கூறுவர். கபில வாத்சாயனார் நாட்டுப்புற கலைகளை 7 வகைகளாக பகுக்கின்றார். முதலில் தோற்பாவை கூத்து எங்கு நடந்ததாக இல்ல நடத்தப்பட்டதாக கூறுவர்? முதல்ல தோற்பாவை கூத்தானது எங்கு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறதுனா சீனாவில். ஆப்ஷன் பி, சீனா. கலைகள், சமயம், மந்திரம் ஏனைய செயல்பாடுகள் ஆகியவற்றிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்படவில்லை. அழகியல் கூறுகள் விவசாயம் உட்பட பல தொழில்களிலும் ஊடுருவனவாகவும் சமய கலாச்சார அம்சங்களில் இருந்து பிரிக்க முடியாதவாகவும் உள்ளன என்று கூறியவர் சொராகின். ஆப்ஷன் பி, சொராகின். காதல் வருகையை நினைத்து காதலி மணலில் தனது விரலால் வட்டமிடுவாள். அப்போது இரு முனைகளும் நேராக சந்தித்தால் நல்ல அறிகுறி என்றும், அப்படி இல்லையெனில் நல்ல அறிகுறி இல்லை என்றும் குறிப்பிட்ட இலக்கு, இந்த குறிப்புகள் காணப்படக்கூடிய இலக்கியமானது அகநானூறு கலித்தொகை. ஆப்ஷன் சி. சமயத்தின் தொடக்கம் ஆவிகளின் பார் ஏற்பட்ட நம்பிக்கையிலிருந்து தோன்றியது என்று கூறியவர் டைலர். பள்ளி சொல்லுதல் பற்றி குறிப்பு காணப்படக்கூடிய இலக்கியம் அகநானூறு நற்றிணையும். மறுவில் தூவி சிறுகருங்காக்கை அன்புடை மரபில் கிளையோடார என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் ஐங்குறுநூறு. நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலை அடிப்படையாக வைத்து நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலை அடிப்படையாக வைத்து இந்த நூலை எழுதியவர் இல்ல வெளியிட்டவர்கள் டாக்டர் மு சண்முகம் பிள்ளை. அதே மாதிரி எரிகா ஏஇ கிளாஸ். இவர்கள் இந்த நூலை எழுதியவர்கள். அடுத்த பகுதி பாருங்க. அடுத்த பகுதியானது நுண்ணேர் புருவத்து கண்ணுமாடும். நுண்ணேர் புருவத்து கண்ணுமாடும் என்ற வரிகள் மூலம் கண் துடிக்கும் செய்தியை பற்றி குறிப்பிடக்கூடிய இலக்கியமானது ஐங்குறுநூறு. நாளும் புல்லும் பிறவற்றின் மித்தமும் என்ற வரிகள் இடம்பெறக்கூடியது தொல்காப்பியம். சிறு தெய்வங்களில் மாரியம்மன், ஐயனார் பெரும் பாரம்பரிய மரபை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதனால் இத்தெய்வங்களை இடைநிலைப்பட்ட தெய்வங்கள் என்று கூறுவர். மேற்கண்ட செய்தியை கூறியவர் கு ஜோஸ்பின் கலா. கு ஜோஸ்பின் கலா என்பவர் இத்தகைய செய்தியை கூறுபவர். மந்திரத்தால் நாகப்பாம்பினை கட்டுப்படுத்தலாம் என கூறக்கூடிய நூல் எதுனா நான்மணி கடிகை. இடது கண் துடித்தால் பெண்களுக்கு நல்லது எட்கர் தர்ஸ்டன் கூறக்கூடிய அறிஞர் கூறக்கூடிய கூற்று. கீழ்கண்டனவற்றில் இங்க 4 கூற்று கொடுத்திருக்கோம். இதுல பொருந்தாதது எது? முதல்ல பாருங்க, கர்ப்பிணி படுத்து எழுந்திருக்கும் பொழுது வலது கை ஊன்றினால் ஆண் குழந்தை பிறக்கும். வைகாசி மாதம் பூ படைந்தால் செல்வம் செழிக்கும். திருமணம் பற்றிய கனவு நல்லது. திங்கள் வெள்ளி நெல் அவிக்க கூடாது. இந்த 4 ஆப்ஷன் சி, திருமணம் பற்றிய கனவு நல்லதல்ல. நல்லது என்பது இங்க பொருந்தாதது. பச்சை சாவு சடங்கும் உலர்ந்த சாவு சடங்கும் என்ற கோட்பாட்டினை பின்பற்றுபவர்கள் தோடர்கள். தீமை தரும் ஆவிகள் தலைவாய், மூக்கு, காது வழியாக எளிதில் புகுந்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஏதேனும் ஒரு உலோகத்தினை அணிவித்தால் தீய ஆவிகள் நுழைவதை தடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் காது குத்தும் பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறியவர் வில்லியம் குரூக். ஆப்ஷன் பி. தமிழர்களும் ஆவி உலக வழிபாட்டினரே என்றும்
பழந்தமிழ் இலக்கியங்களிலும் ஆவி வழிபாட்டை காணலாம் என்றும் ஆவி உலக கோட்பாட்டில் ஆன்ம உலக கோட்பாடும் அடங்கும் என்று கூறியவர் டைலர். ஆப்ஷன் டி டைலர். கண்ணேறு பட்டுவிடும் என்ற காரணத்தாலும் காது குத்தும் சடங்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறியவர் சங்கர் சென் குப்தா. ஆப்ஷன் பி சங்கர் சென் குப்தா. சகுனம் பார்த்தலை பக்கத்து விரிச்சி என்று குறிப்பிடக்கூடிய நூல் இது. சகுனம் பார்ப்பதை பக்கத்து விரிச்சி என்று கூறக்கூடிய நூலானது தொல்காப்பியம். தொல்காப்பியருடைய தொல்காப்பியம். உலகமும் மனிதனும் தற்போதைய வடிவில் எப்படி வந்து என்பதை விளக்குவதற்காக புனிதமாக எடுத்துரைக்கப்படும் ஒன்று புராணம் என்று கூறியவர். உலகமும் மனிதனும் தற்போதைய வடிவில் எப்படி வந்தது என்பதை விளக்குவதற்காக புனிதமாக எடுத்துரைக்கப்படும் ஒன்று புராணம் என்று கூறியவர் ஆலன் டன்டிஸ். ஆலன் டன்டிஸ். கோலாட்டத்தினை சுண்டியராஸ் சுண்டியராஸ் கோலாட்டத்தினை சுண்டியராஸ் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய இடம் ராஜஸ்தான். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகின்றது. அது அடுக்கடுக்காக அமைந்த பல்வேறு செய்திகளால் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. வேண்டாத செய்திகளை எல்லாம் அகற்றி கொண்டே வந்தால் வேண்டிய செய்தியாகிய உண்மையில் கிடைத்துவிடும் என்கின்றவர் மேக்ஸ் முல்லர். செல்வாய்ச்சியர் கோலாட்டம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? செல்வாய்ச்சியர் கோலாட்டம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூலானது காஞ்சி புராணம். ஆப்ஷன் பி காஞ்சி புராணம். அடுத்த வினாயன் 79. புராண கதைகள் உலகம் கலைக்கப்படுவதற்காகவே படைக்கப்படுவது போல் தோன்றுகிறது, கலைக்கப்பட்ட பின் மீண்டும் படைக்கப்படும் என்று கூறியவர் போவாஸ். ஆப்ஷன் பி. வடமொழியில் தாண்டலாசியா என்று அழைக்கப்படக்கூடிய கலையானது கோலாட்டம். புராண கதைகளை வாய்ப்பாடு முறையில் அமைந்த உண்மை நிகழ்ச்சிகள் என்று கூறியவர் பிரெட் குளோத்தி. சந்த தமிழின் சொந்த குழந்தையாய் புராண இதிகாச வரலாறு கருவூலமாய் பக்தி பயிர் விளைவிக்கும் நன்னிலமாய் தமிழ் பண்பாட்டின் சின்னமாய் விளங்குகிறது. கீழ்கண்டவற்றில் எதுனா ஒயிலாட்டம். புராணங்கள் என்பதனை பாத்தீங்கன்னா மைத், லெஜண்ட், ஃபால்க்ரோ ஆகியவற்றினை பல பண்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்தி அட்டவணைப்படுத்தியவர் வில்லியம் பாஸ்கம். கீழ்கண்டனவற்றில் பொருந்தாத விடையை தேர்வு செய்க. அதிகாலை கனவு பழிக்காது என்பர். இது பொருந்தாதது. அதிகாலை கனவு பழிக்கும். அதே மாதிரி யானையை காண்பது நல்லது, அணில் வீட்டிற்குள் வருவது நல்லது, நாய் குறுக்கே செல்லுதல் கெடுதல். இது ஃபுல்லாமே நம்பிக்கைகள். பல்வேறு நிகழ்ச்சிகளால் குலக்குறி நம்பிக்கை தோன்றி இருக்கலாம் என்று கூறியவர் வெறியர் எல்வின். கூற்று 1. இரவில் பாம்பை செடி என்பர். கூற்று 2. உப்பை ரவணம் பெரிய சீனி என்பர். இது இரண்டுமே சரியானது. நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலின் ஆசிரியர் தமிழவன். வெவ்வேறு நாகரிகங்களில் நம்பிக்கைகளும் லட்சியங்களும் அவற்றின் சடங்குகளில் மிக தெளிவாக பிரதிபலிக்கின்றன. இது சடங்கு பற்றிய ஆய்வுக்கு அழகான வரலாறு ரீதியான முக்கியத்துவத்தை அளிக்கின்றது என்று குறிப்பிட்டவர் நரேந்திரநாத் பட்டாச்சாரியா. ஒரு கூட்டத்தினரின் சமூக மனநிலையின் ஒன்றுபட்ட வெளிப்பாடு குலக்குறி என்று கூறியவர் டூர்கை. ஆப்ஷன் டி டூர்கை. அரச மர வழிபாடு மலத்துத்தன்மையை போக்க வல்லது என்று கூறியவர் சங்கர் சென் குப்தா. அரச மர
வழிபாடானது மலட்டுத்தன்மைக்கு சரி செய்ய வல்லது என்று கூறியவர் சங்கர் சென் குப்தா. மனிதர்களின் ஆவி விலங்குகளிடம் சென்று உறையும் என்ற நம்பிக்கையில் எழுந்ததே குலக்குறி என்றவர் வில்கம் ஸ்மித். நாட்டுப்புறவியல் என்பது நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றால் பாதுகாக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடாகும் என்று கூறியவர் மரியா லீச். குலக்குறியின் தோற்றம் பற்றி ஆராய்ந்தவர்களும் வேறுபட்டவர் மேக்ஸ் முல்லர். நாட்டுப்புறவியலின் அடிப்படை பொதுக்கூறு எது? சோ வினாவை நல்லா பாருங்க. நாட்டுப்புறவியல் அடிப்படையில பொதுக்கூறு ஆப்ஷன் டி நாட்டுப்புற நம்பிக்கை. சோ அப்படியே ரீட் பண்ணுங்க. அடுத்த வினா பாருங்க. சமுதாய பண்பாட்டின் உணர்ச்சி கூறுகளின் தொகுதியாக விளங்குபவன் நாட்டுப்புற நம்பிக்கை ஆப்ஷன் டி. மக்களின் அறிவு, நம்பிக்கை, சட்டம், வழக்கம் முதலியவைதான் பண்பாடாக மலர்கின்றன என்று கூறியவர் டெய்லர் ஆப்ஷன் பி டெய்லர். வினாயன் 97. வினாயன் 97. கூற்று 1. குலக்குறி வழிபாட்டினை நாட்டுப்புற மக்களிடையே காணலாம். கூற்று 2. வழிபாடு, நம்பிக்கை முதலியவற்றை குலக்குரியம் என்பர். இரண்டுமே சரியானது. வாழ்க்கை முறையின் கூட்டு சேர்க்கை பண்பாடு என்றவர் மாலினோவஸ்கி. நல்லெழினுள் கணு மாடுமாலினனே என்று கண் துடிக்கும் செய்தியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூலானது கலித்தொகை நூல். கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாத விடையை தேர்வு செய்க. ஆறு கூடி கூடி அலைந்தால் மழை வரும். அந்தி மலை அழுத்தாலும் விடாது. கருடன் வட்டமிட்டால் நல்லது. விருந்தினருக்கு சேவல் கறி படைக்க வேண்டும். இந்த 4ல பொருந்தாதது விருந்தினருக்கு சேவல் கறி படைக்க வேண்டும் என்பது. நாட்டுப்புற கலைகள்ல மிகச் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பது வில்லுப்பாட்டு. கூட்டு நனவிலி மனதின் வெளிப்பாடு புராணங்கள் என்று கூறியவர் யோங். அடுத்த பகுதி பாருங்க. வினாயன் 103. நம்ம பார்க்கக்கூடியது 103வது வினா. கணியான் ஆட்டத்தில் பெரும்பாலும் கூறப்படும் கதைகளுள் வேறுபட்டது முத்துப்பட்டன் கதை. நனவிலி மனதின் அச்சங்கள், ஆசைகள் ஆகியவற்றின் வெளிப்பாடு தொன்மங்கள் என்று குறிப்பிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். திருநெல்வேலி மாவட்ட கொடை விழாக்களில் காணப்படும் முக்கிய கலைகள் கணியான் ஆட்டம், வில்லுப்பாட்டு ஆப்ஷன் சி. மனதின் பதற்றத்தை தணிப்பதற்காக செயல்படுகின்ற சடங்கிற்கு இணையாக தோன்றியதே மித் என்று கூறுபவர் குளுக்கோகன். காளி ஆட்டமும் கணியான் கூத்தும் இல்லா கோயிலே இல்லை என்ற பழமொழி காணப்படக்கூடிய மாவட்டம் நெல்லை மாவட்டம். சடங்குகளை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக உருவாக்கப்பட்டதே மித் என்று கூறியவர் ஜேன் ஹாரிசன். மகுட ஆட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? மகுட ஆட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது கணியான் ஆட்டம் ஆப்ஷன் டி கணியான் ஆட்டம். புராணங்கள் கதை வடிவில் உலகத்தை பற்றிய வரலாற்றை அளிக்கின்றன. புராணவியல் குறிப்பிடும் பழமை சில வரையறைக்கு உட்பட்டது என்று கூறியவர் எட்மண்ட் லீச். தேவதும்பி பயன்படுத்தப்படும் ஆட்டம் எது? தேவதும்பி பயன்படுத்தப்படும் ஆட்டங்கள் தேவராட்டம், சேவை ஆட்டம். கடவுளரின் முன் மாதிரியான செயல்களின் விளைவாக உலகம்
இயற்கை, பண்பாடு போன்றவை அவற்றின் பகுதிகளுடன் சேர்த்து படைக்கப்படும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலை பெற்றிருப்பதாகும் என்று கூறியவர் லாரி ஹங்கோ. தொழில்முறை காவடி ஆட்டத்தில் எத்தனை வகையான ஆட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? தொழில்முறை காவடி ஆட்டத்துல எத்தனை வகையான ஆட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? 6 வகையான ஆட்டம். மேக்ஸ் முல்லர் குறிப்பிடும் காலகட்டத்துள் வேறுபட்டது வட்டார மொழி காலம். எந்த கலைக்கு நையாண்டி மேளம் பக்கத்து துணையாக அமைகிறது? எந்த கலைக்கு நையாண்டி மேளம் பக்கத்து துணையாக அமைகிறதுனா காவடி ஆட்டத்திற்கு. காவடி ஆட்டத்திற்கு. கோலரோஹிம், ரேக், பிராவ், ராபர்ட்சன் ஆகியோர் புராணங்களுக்கும் சடங்குகளுக்கும் உள்ள உறவை நிறுவிய காலம் எதுனா 19ஆம் நூற்றாண்டு. யாருடைய காவடி சிந்து மிகவும் புகழ் பெற்றதாகும்னா அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்து. புராண சடங்கு கோட்பாட்டினை உருவாக்கியவர்களில் வேறுபட்டவர் பென்பே. மற்ற 3 பேரும் உருவாக்கியவர்கள் யாரு? கோலரோஹிம், ரேக், ராபர்ட்சன். சோ இவர்கள் புராண சடங்கு கோட்பாட்டினை உருவாக்கியவர்கள். அதுல வேறுபட்டவர் பென்பே. சாவடி என்ற அடிமுறை பயன்படுத்தப்படும் கலை சிலம்பாட்டம். கூற்று 1 புராண கதைகள் சடங்கில் இருந்து தோன்றியவை என்று நிறுவியவர்கள் 4 பேர் ஆவர். கூற்று 2 புராண கோட்பாடு உருவாக காரணம் பிரேசர் என்பவர் எழுதிய கோல்டன் போ என்னும் நூல். கூற்று 3 பென்பே என்பவர் இடமாற்ற கொள்கையை உருவாக்கினார். இந்த 3மே சரியானது. தட்டுவர்ம சுவடு என்ற முறை எந்த கலையுடன் தொடர்புடையதுனா சிலம்பாட்டத்துடன் தொடர்புடையது. சிலம்பு ஆட்டத்துடன் தொடர்புடையது. அடுத்து பாருங்க. கூற்று 1 தோற்பாவை கூத்து ஆந்திராவில் தோளு பொம்மலாட்டர் என்றும் மைசூரில் தோகலு பொம்மே ஆட்டா அல்லது சக்கல பொம்மலே ஆட்டா என்றும் கூறுவர். கூற்று 2 கேரளாவில் நிழற்காட்சி என்றும் ஒரிசாவில் ராவன் சாயா என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று 3 மகாராஷ்டிராவில் சர்ம பாகுபலி ஆட்டா என்று அழைப்பர். சோ இதுல 3வது கூற்று மட்டும் தவறானது. மற்ற 2ம் சரி. கலைகளின் வளர்ச்சியை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. கலைக்கூத்து ஆடுபவர்களை ஆசிரிய கூத்தாடிகள், நாடோடி டொம்பரர்கள், ரெட்டி டொம்பரர்கள் என்று கூறியவர் பீலோ இருதயநாத். ஆப்ஷன் ஏ. தெய்வ சிலையார் விரலி விடு தூதில் எந்த கலையை பற்றிய குறிப்பு காணப்படுகிறதுனா வில்லுப்பாட்டு. புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்று கூறியவர் இபி டெய்லர். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அரச புலவர் ஒருவரால் வில்லுப்பாட்டு தோற்றுவிக்கப்பட்டது என்று கூறியவர். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அரச புலவர் ஒருவரால் வில்லுப்பாட்டு தோற்றுவிக்கப்பட்டது என்று கூறியவர் யார்? சோமலே. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சோமலே. தொன்மங்கள் இலக்கியங்களின் ஆன்மா என்று குறிப்பிட்டவர் அரிஸ்டாட்டில். தென்பாண்டு நாட்டு பகுதியில் அன்றுள்ள வேடவர்கள் வேட்டையாடிவிட்டு வந்து மரத்தடி நிழலில் அமர்ந்த போது தோளில் இருந்த வில்லை மடியில் சாய்த்து அம்பை அந்த நாணில் தட்டி தட்டி பாட்டை துவக்கினார்கள் என்றும், பாவத்தின் கரையில் புண்ணியம், ஆடலின் முடிவில் பாடல், கொள்ளும் விளையாட்டின் ஓய்வில் வில்லுப்பாட்டு என்று கூறியவர்
கவிஞர் சுப்பு ஆறுமுகம். ஆப்ஷன் பி. மைத் என்ற சொல் எத்தனை வகையான பொருளை குறிக்கிறதுனா 3 வகையான பொருளை. சோ இங்க 2 கூற்று கொடுத்திருக்கோம். முதல் கூற்று, தென்னாட்டில் குலக்குரியை கூட்டம் என்பர், கொங்கு நாட்டில் காடை விநாயகர் கோவில் இருக்கிறது. சோ இந்த 2ல 2வது கூற்று மட்டும் சரியானது. பண்டைய தமிழர் வாழ்வும் வழிபாடும் என்ற நூலின் ஆசிரியர் கைலாசபதி. கைலாசபதி. அடுத்த வினா பாருங்க. வினா எண் 133. நாட்டுப்புற மருத்துவத்தில் நம்பிக்கை குறைந்து மேலை நாட்டு மருத்துவம் ஆதிக்கம் உள்ள சமுதாயத்தில் மருத்துவம் கூறும் விதிகளும் நடைமுறைகளும் நாட்டுப்புற நம்பிக்கை ஆயிற்று என்று நாட்டுப்புற நம்பிக்கையின் தோற்றம் குறித்து விளக்கம் அளித்தவர் தமிழவன். ஆப்ஷன் பி. தமிழவன். இறந்தவரது ஆவிகளை தெய்வங்களின் தோற்றம் என்று கூறுபவர் எம்மோர். கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாத விடையை தேர்வு செய்ய. மொத்தம் 4 கொடுத்திருக்கோம். சோ அதுல ஆப்ஷன் பி, ஞாயிற்றுக்கிழமை மேற்கே போனால் விருந்து சாப்பிடலாம் என்பது பொருந்தாதது. 3 நல்ல எண்ணாக கருதப்படுகிறது. 5வது பெண் அடுக்களை எல்லாம் பொன், பரணி பிறந்தவன் தரணி ஆழ்வான். சோ இது பொருந்தக்கூடியது. கண்ணீர் கழிக்கும் முறைக்கு வழங்கும் வேறு பெயரானது திருஷ்டி கழித்தல். பயன்பாட்டு ஆய்வு கோட்பாடுடன் தொடர்புள்ளவர்கள் மாலினோவஸ்கி, ரெட்கிளிப், பிரவுன். ஆப்ஷன் 1, 2 சரியானது. புனித பொருட்களின் முன்னால் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என கூறும் ஒழுக்க விதிகளை சடங்குகள் என்று கூறியவர் டூர்கை. புனித பொருட்களின் முன் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறக்கூடியதே சடங்குகள் என்று கூறியவர் டூர்கை. ஊரணி பொங்கல், கம்பம் திருவிழா ஆகியவற்றுடன் தொடர்புடைய கடவுள் ஐயனார். கார்ல் குரூஸ் மற்றும் மெல் பிரான்ஸ் ஆகியோர் வலியுறுத்திய கொள்கை எது? கார்ல் குரூஸ் மற்றும் மெல் பிரான்ஸ் ஆகியோர் வலியுறுத்திய கொள்கை ஆயத்த கொள்கை. தூய்மைப்படுத்தும் கோட்பாட்டுடன் தொடர்புடையவர் பிரேசர். கபடியை பளிஞ்ச பழம் என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறதுனா தெலுங்கு மொழியில். இந்திய பழங்குடி மக்கள் என்ற நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல். கபடியை வங்க மொழியில் குடுடுடு என்று அழைக்கின்றனர். வில்லுப்பாட்டினுடைய தாயகமானது குமரி மற்றும் நெல்லை. மைத் என்ற சொல்லின் தமிழ் வடிவம் தொன்மம். மைத் என்ற சொல்லினுடைய தமிழ் வடிவமானது தொன்மம் ஆகும். தொன்மம். சக்கம் மாதேவியை வழிபட்ட பின்னரே ஆடப்படும் ஆட்டம் தேவராட்டம். புராணம் கடவுளரை பற்றி ஒரு கதை. உலக தொடக்கம், படைப்பு, அடிப்படை சம்பவங்கள் போன்றவை பற்றிய சமய வரலாறு என்று கூறியவர் லாரி ஹங்கோ. கேரள நாட்டு கதகளியுடனும் பஞ்சாபின் கதக் என்ற நடனத்திலும் காணப்படக்கூடிய கூறு எந்த கலையுடன் தொடர்புடையதுனா பொய்க்கால் குதிரை ஆட்டம். புராணம் என்று ஒரு கதை ஒத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் ஒரு சடங்கில் பயன்படுத்தப்பட்டது என்ற நேரடி சான்று தேவைப்படுகிறது என்று கூறியவர் தியோடர் கஸ்டர். ஆப்ஷன் டி, தியோடர் கஸ்டர். பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை புரவி ஆட்டம் என்று குறிப்பிடுபவர் சோமலே. தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களையும் பற்றிய கதைகள் புராணங்கள் ஆகும். அவர்களை பற்றிய கதைகளையும் உண்மை என்று மக்கள் நம்புகின்றனர் என்று கூறியவர் விளாடிமிர் பிராப். ஆப்ஷன் டி, விளாடிமிர் பிராப். மொபோல் நடனத்தை போன்று காணப்படக்கூடிய கதையானது பின்னல் கோலாட்டம். ஆப்ஷன் ஏ, பின்னல் கோலாட்டம். ஆடவர்கள் தலையில் முண்டாசும் கழுத்தில் பூமாலையும் காலில் சலங்கையும் அணிந்து ஆடுவது
ஒயிலாட்டம் ஆகும். ஒயிலாட்டம். புராணங்களுக்கும் நாட்டுப்புற கதைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை குறிப்பிட்டவர் மேலிட்டின்ஸ்கி. மேலிட்டின்ஸ்கி ஆரலை கள்வர் நடமாட்டத்தை கணந்துள் என்ற ஒரு வகை பறவை ஒலி எழுப்பி மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் என்ற செய்தி காணப்படக்கூடிய சங்க இலக்கியம் எதுனா குறுந்தொகை. சடங்கென்பது நிர்ணயிக்கப்பட்ட விரிவான நடத்தைகளின் வடிவமாகும். இது தனி மனிதனின் சுயமான ஆக்கமாகவோ பண்பாட்டினுடைய தனி சிறப்பு கூறாகவோ அமையும். பண்பாட்டின் ஏனைய அம்சங்கள் என்று சடங்குகளிலேயே வெவ்வேறு நாகரிகங்களின் நம்பிக்கைகளும் லட்சியங்களும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றன என்று கூறியவர் ரூத் பெனடிக்ட். ஆசாரக்கோவை எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆசாரக்கோவை கிபி 5ஆம் நூற்றாண்டு. தாயத்து கட்டிக்கொள்ளும் வழிபாடு காணப்படக்கூடிய இடம். தாயத்து கட்டிக்கொள்ளக்கூடிய வழிபாடு காணப்படக்கூடிய இடம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. தாயத்து கட்டிக்கொள்ளும் வழிபாடு காணப்படக்கூடிய இடம் எதுனா ஆப்பிரிக்கா. மந்திரம் என்பது போல செய்தல் என்ற அடிப்படையாக கொண்டது. நாம் செயல்புரிந்து அதுபோல செயல்புரிய இயற்கையினை தூண்டுவதே அதன் செயல்பாடாகும் என்று கூறியவர் கைலாசபதி. கூற்று 1. வடமொழி புராணங்களை 3 வகையாக பிரிப்பர். அவை மகா புராணங்கள் 18, உப புராணங்கள் 18, அதி புராணங்கள் 18. கொடுத்திருக்க இது கூற்று 1, 2 சரியானது. நாட்டுப்புற கலையை 2ஆக பகுத்தவர் ஏஎன் பெருமாள். எழுத்து வடிவ தமிழ் புராணங்களை 6 வகையாக பகுத்தவர் வேரா மாதவன். கந்த புராணம் 6 காண்டங்களை கொண்டது. கச்சியப்பர் இயற்றியதுதான் இந்த கந்த புராணம். தல புராணங்களில் வித்தாகவும் வேறாகவும் அமைந்திருப்பது. தல புராணங்கள்ல வித்தாகவும் வேறாகவும் அமைந்திருப்பது எதுனா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் சி, 12 திருமுறைகள். கூற்று 1. தல புராண இலக்கணங்கள் அமைந்த முதல் நூல் திருவாள உடையார் திருவிளையாடற் புராணம். கூற்று 2. யான பிரகாசர், எல்லப்ப நாவலர், பரஞ்சோதியார் படைத்த தலா புராணங்கள் இலக்கண வளம் நிறைந்தவை. இந்த 2ல கூற்று 1 மட்டும் சரி. நம்பிக்கைகள் என காரணமாக இருந்த நிகழ்ச்சிகள் உண்மையாகவோ பொய்யாகவோ இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இருப்பது உண்மை. அவை மெய்ப்பிக்கத்தக்க அமைந்த அந்த அடிப்படையில் நம்பிக்கையே வேண்டும் என்று கூறியவர் ஹெலன் ஜான்சன். ஆப்ஷன் ஏ, ஹெலன் ஜான்சன். ஆடவர்கள் ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டம். புராணம் என்பதற்கு வழங்கும் பொருள் பழமை. காலப்போக்கில் இலக்கியமாக வளர்ச்சி பெற்றது கும்மி ஆட்டம். புராண கதைகளின் தோற்றத்திற்கு காரணம் மொழிகளின் நோய் என்று கூறியவர் மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லர். புராணங்கள் தோன்றுவதற்கு காரணம் மொழியின் நோய் என்று கூறியவர் மேக்ஸ் முல்லர். பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. குஜராத். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குஜராத் கர்பா. ராஜஸ்தான் கும்மார். ஆந்திரா. ஆந்திரா என்பது கொப்பி. கேரளா கைகொட்டி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. புராண கதைகள் பொறுத்தமட்டில் யாருடைய அமைப்பில் ஆய்வு ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னா லெவிசட்ராஸ். ஆப்ஷன் ஏ. வீர விளையாட்டுகளுள் ஒன்றாக கருதப்படக்கூடிய கலையானது சிலம்பாட்டம். வீர விளையாட்டுக்கள்ல ஒன்றாக கருதப்படக்கூடியது சிலம்பாட்டம். விளாடிமிர் பிராப் அவர்களின் அமைப்பியல் ஆய்வினை எவ்வாறு அழைப்பர்னா தொடர்பாட்டு ஆய்வு முறை.
நடசாரி என்ற ஓலை பட்டயத்தில் எதன் தோற்ற வளர்ச்சியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா சிலம்பாட்டத்தினுடைய தோற்றம் வளர்ச்சியை பற்றி. வினாயன் 178. வாய்ப்பாட்டு ஆய்வு முறையுடன் தொடர்புடையவர் லெவிஸ்ட்ராஸ். லெவிஸ்ட்ராஸ் வாய்ப்பாட்டு ஆய்வு முறையுடன் தொடர்புடையவர். பொருட்கலைகள் நிகழ்த்து கலைகள் என்று நாட்டுப்புற கலைகளை இரண்டாக பகுத்தவர் ஆறு ராமநாதன். கம்பராமாயண பாலகாண்டத்தில் காணப்படும் கார்முக படலத்தின் புராண கதை ஒன்றினை அமைப்பியல் முறையில் ஆய்வு செய்தவர் டாக்டர் சரஸ்வதி வேணுகோபாலன். நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்து கலைகள், நிகழ்த்தா கலைகள், பொருட்கலைகள் என்று 3 வகையாக பிரித்தவர் சு. சக்திவேல். மொழியியல் நிகழ்வின் அடிப்படையில் புராணத்தை விளக்கியவர் மேக்ஸ் முல்லர். பெண்கள் ஆடும் ஆட்டங்கள்ல முக்கியமானது கும்மி ஆட்டம். புராணங்கள் புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல, மக்களின் தூண்டுதலால் உருவாகியவை என்று குறிப்பிட்டார். புராணங்கள் புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல, மக்களின் தூண்டுதலால் உருவாகியவை என்று கூறியவர் யார் என்று கூறியவர் ஆப்ஷன் டி மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லர். குரல் சாகசம், நடை சாகசம், மேனி சாகசம், தோகை சாகசம், கண்ட சாகசம் ஆகிய சாகசங்கள் காணப்படக்கூடிய கலையானது மயிலாட்டம். புராணங்களை மொழியியல் அடிப்படையில் ஆராய தொடங்கியவர் ஜேக்கப் கிரீம். கூற்று 1, கரகாட்டத்தில் 3 நிலைகளானது உண்டு. கூற்று 2, கரகாட்டத்தின் நடுவே கோமாளி ஆட்டம் நடைபெறுவது உண்டு. கூற்று 3, கரகாட்டத்தினை ராமநாதபுரத்தில் கரக செம்பு ஆட்டம் என்பர், மதுரையில் கரகாட்டம் என்பர், திருநெல்வேலியில் கும்ப ஆட்டம் என்பர். இந்த 3 கூற்றும் சரியானது. புராணவியல் பள்ளிக்கு வழங்கும் வேறு பெயர் ஒப்பியல் பள்ளி, இண்டிக் பள்ளி. மொழியியல் நிகழ்வின் அடிப்படையில் புராணத்தை விளக்கியவர் மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லர் மொழியியல் அடிப்படையில புராணத்தை விளக்கியவர். பெண்கள் ஆடும் ஆட்டம் கும்மி ஆட்டம், அதுல முக்கியமானது கும்மி ஆட்டம். புராணங்கள் புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல, மக்களின் தூண்டுதலால் உருவாகியவை என்று கூறியவர் மேக்ஸ் முல்லர். குரல் சாகசம், நடை சாகசம், மேனி சாகசம், தோகை சாகசம், கண்ட சாகசம் ஆகிய சாகசங்கள் அமைந்த கலை மயிலாட்டம். அதே மாதிரி புராணங்களை மொழியியல் அடிப்படையில் ஆராய தொடங்கியவர் ஜேக்கப் கிரீம். ஸோ இது ஃபுல்லாமே ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, வினாயன் 196. கூற்று 1, விழா காலத்து எடுக்கும் கரகம் சக்தி கரகம் என்பர். கூற்று 2, தொழில் முறையாக எடுக்கும் கரகத்தை ஆட்ட கரகம் என்று கூறுவர். கூற்று 3, கரகாட்டத்தில் அடி வைப்பு முறையை களம் என்பர். இந்த 3ம் சரியானது. அப்ப 4வதாக கொடுக்கப்பட்டுள்ளது தவறு. கரகாட்டத்தில் 8 களங்கள் உண்டு என்பது தவறு. கந்த புராணத்தின் முதல் மற்றும் இறுதி காண்டமானது உற்பத்தி காண்டம் என்பது முதல் காண்டம், இறுதி காண்டம் தட்சிய காண்டம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. வடமொழியில் வேதங்களுக்கு அடுத்தபடியாக புராணங்கள் கருதப்படுகின்றன. புராணங்களுக்கு 5 இலக்கணம் கூறுவர் என்று குறிப்பிட்டவர் வேரா மாதவன். ஆடல், இசை, நடிப்பு, போட்டி ஆகியவற்றின் அடிப்படையில் நாட்டுப்புற கலைகளை 4ஆக பிரித்தவர் ஏஎன் பெருமாள். உபநிடத்தில் இடம்பெற்றுள்ள சொல், உபநிடத்துல இடம்பெற்றுள்ள சொல் கீழ்கண்டனவற்றில் எது? மொத்தம் 4 கொடுத்திருக்கிறோம். ஸோ 1 பாருங்க, காவடி, கரகம், ஒயில், சிலம்பு. இது உபநிடத்துல இடம்பெற்றுள்ள சொல் கரகம். ஆப்ஷன் பி. ஜேக்கப் கிரீமின்
கருத்து கோட்பாட்டுகளை ஒரு பள்ளியாக உருவாக்கியவர் மேக்ஸ் முல்லர். கரகம் என்ற சொல்லாட்சி காணப்படும் 8 தொகை நூல்களில் ஒன்று கலித்தொகை. மொழியையும் மக்களின் எண்ண வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டு எத்தனை கட்டமாக பிரிக்கிறார் மேக்ஸ் முல்லர்னா 4 கட்டங்களாக. கரகம் என்ற சொல்லாட்சி காணப்படக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சமூக பண்பாட்டு வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய பயன்படுவது நாட்டுப்புற கலைகள். சுழன்றாடுதல், வளைந்தாடுதல், குனிந்தாடுதல், வில்லாடுதல், வரவேற்க ஆடுதல், கைவிரித்து ஆடுதல் போன்ற ஆட்ட முறை எதனுடன் தொடர்புடையதுன்னா காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையது. முனிவர்களின் தோற்ற வரலாறுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய கந்த புராணத்தினுடைய காண்டம் எது? முனிவர்களினுடைய தோற்ற வரலாற்றை பற்றி குறிப்பிடக்கூடிய கந்த புராணத்தினுடைய காண்டமானது தட்ச காண்டம். இதுதான் இறுதி காண்டம் என்று கூறுவர் தட்ச காண்டம். ஸோ இந்த பகுதியில 200 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கான விடையும் பார்த்துட்டோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள். உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.